கரைப்படாத கரங்கள் வந்து உங்க தொண்டர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சார். எங்க மாநகராட்சி அது என்னை வச்சு ஓட்டுறதுலாம் அது அப்புறம் பார்த்துக்குருவோம். என்ன அது இப்போ இந்த மாநகராட்சி ஊழல் தான் பெருசு. மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை இதை கொண்டு வர்றதுக்கு வேற ஏதாச்சும் விளக்கம் மாநகராட்சி சம்பந்தமாக ஏதாச்சும் விளக்கம் கேட்குறீங்களா? ஏதாச்சும் கேட்குறீங்களா? மாநகராட்சி அவன் கேட்டீங்க இல்லைங்க. அதெல்லாம் நீங்கள் மாநகராட்சி சம்பந்தமாக மாநகராட்சியில் நடந்த வேறு இப்போ இன்னொரு பெரிய முறைகேடு இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இந்த குப்பை மதுரை மாநகராட்சியில் குப்பை அள்ளுறது, இந்த குப்பை அள்ளுறதுலாம் உள்ளாட்சித்துறை வந்து ஒரு நிறுவனத்திட்ட கொடுத்துட்றாங்க. எங்க அவர்லேண்ட் என்ற கம்பெனிக்கு கொடுத்துட்றாங்க. இந்த அவர்லேண்ட் என்னன்னா இந்த டெய்லி வேஜஸ்ஸு, அப்போ ஒப்பந்த பணியாளர், அப்புறம் யாருப்பா என்ன ஒரு 3 தொகுப்பு ஊதியம், இந்த 3 பேருக்கு அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் பெர்மனண்ட் லேபர்ஸ்ன்று நம்ம மாநகராட்சியில் இருக்காங்க. இந்த பெர்மனண்ட் லேபர்ஸுக்கு இதெல்லாம் கேட்க மாட்டேன்றீங்க. பெர்மனண்ட் லேபர்ஸுக்கு வந்து மாநகராட்சியே அவங்களுக்கான சம்பளத்தை கொடுக்குது. இந்த சம்பளம் வந்து எங்கே நம்ம மக்களுடைய வரி பணத்திலிருந்து கொடுக்குறாங்க. மாதத்துக்கு 1 கோடி ரூபா அந்த கம்பெனி கொடுக்க வேண்டிய அந்த சம்பளத்தை இவங்க கொடுக்குறாங்க. இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு நாங்கள் ஆணையாளர்கிட்ட சொல்லியிருக்கேன். உடனடியாக கண்டறிந்து உடனடியாக அந்த கம்பெனியிலிருந்து இதுவரைக்கும் எவ்வளோ அந்த கம்பெனிக்காக இவங்க செலுத்தியிருந்தாங்களோ அந்த பணத்தை திரும்ப பெற்று அது மாநகராட்சி வருவாயில் நம்ம வருவாய் பற்றாக்குறை ஏற்றுக்கிறணும், அதை செயல்படுத்தணும், மக்களுடைய வருவாய் மக்களுக்கு தான் பயன்படணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அது மட்டுமல்ல, நான் சொன்னது மாதிரி மூளையாக செயல்பட்ட ஒருத்தர், அவர் பேர் ரவியா, ரவி பொதுவாக வந்து இந்த வரி உயர்வு இதெல்லாம் ஒரு தனி மனிதனாக செய்ய முடியாது. இந்த வரி விதிப்பு குழுன்னு ஒரு குழு தலைவர் இருக்காங்க, அதுக்கு ஒரு பெண் தான் இருக்காங்க. அதில் 15 மாமன்ற உறுப்பினர் குழு உறுப்பினராக இருக்காங்க. அந்த தலைவர் விஜயலட்சுமி, அவங்க தலைமையில் இயங்குறது. சாதாரணமாக அது வந்து வரி விதிப்பு வந்து நடக்காது, இவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் செயல்படுத்த முடியாது. அதே மாதிரி கணினி பாஸ்வேர்டும் வந்து இந்த கணினி பாஸ்வேர்டை இயக்குனவர் ரவி என்பவர் தான். அவருடைய மனைவி என்னன்னா மேயரின் உதவியாளராக, நேர்ம உதவியாளராக இருக்கிறார், பங்கு வகிக்கிறார். அதே மாதிரி சைபர் கிரைம் போலீஸார் விசாரிக்க வேண்டும். அவங்க விசாரிக்காமல் சாதாரணமாக இது விசாரிக்கப்பட்டு இப்போ வந்து இவர் உடனடியாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவி என்பவர் இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி ராமேஸ்வரம் போயிருக்கார். யார் இவருக்கு ஒரு துணையாக இருந்து இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, அது துணையாக இருந்தவங்க யார், இதெல்லாம் இந்த விசாரணை வளையத்தில் கொண்டு வந்து முழுமையாக விசாரிக்கணும் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கோரிக்கை. இது வேற ஏதாச்சும் மாநகராட்சி சம்பந்தம் அது 8 பேரும் சாதாரண. அதைத்தான் நாங்களும் கேட்குறோம். அதாவது சம்பந்தப்பட்ட மண்டல தலைவர், அது மற்ற யார் உயர் அலுவலர்கள் மண்டலத்தில் தான் எதுவுமே இயங்குறதே இல்லையா. மண்டல தலைவர் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. அதுதான் அவங்க குரல் எங்கள் கட்சியில் குரல் எழுப்பியிருக்காங்க. வெளியே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா? வெளியே ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அதோடு இல்லாமல் நீ மக்களை திரட்டி போராட்டம் பண்ணுவோம், அதன் மீது நடவடிக்கை மக்களை திரட்டி மக்களுடைய பார்வைக்கு இது கொண்டு போகிறோம். சட்டமன்றமே கூடாதே தலைவா, ஏற்கனவே கூடுறதே இல்லை, இப்போ எங்கே கூடுறது? இனி குளிர்காட்ட கூடுறதுன்னா 5 நாள் 6 நாள் நடக்கும். அதில் எப்படி இதெல்லாம் பேச முடியும்?
வேற இது விஷயமா ஏதாச்சும் கேட்குறேன். இப்போ வந்து 150 கோடி மாநகராட்சியில் போல 150 கோடிக்கு மேலே. ஆமாம். இப்போ இந்த திமுக ஆட்சியில் நடைபெற்ற இல்லை அதுக்கு முந்தைய ஆட்சியில இருந்து ஏங்க இருந்த ஆட்சியில் தாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. 22 அதில் பார்க்கலையா மாநகராட்சி ஆணையாளர்? நான் தான் சொன்னேன் 22, 23, 24, 24ல் வந்து 1/4/24 முதல் 31/7 வரை நடந்த ஊழல் இது. அதிலேயே இவ்வளவு எவ்வளோ நடந்திருக்குன்றது. அதனால் இதில் முழுக்க முழுக்க இது அதிகாரிகளும் மண்டல தலைவர்கள், கவுன்சிலர்கள், வட்டச்செயலாளர், ஆளுங்கட்சி வட்டச்செயலாளர்கள் முழுமையாக ஈடுபட்டிருக்காங்க. இது எத்தனை 1, 2, 3, 4, 5, 6 பிரிவுகளில் காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. முறையாக வழக்கு பதிவை அது முறையாக விசாரிக்கட்டும். ஆளுங்கட்சி தானே பொறுப்பில் இருக்காங்க. வேறவங்க எப்படி இது பண்ண முடியும்? வேறு மாமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா யாராக இருந்தாலும், யார் மடியில் கணக்கு இருந்தால் யாராக இருந்தாலும் விசாரிக்கணும். இப்போ அதிமுக வலையில் பிஜேபி வலையில் வந்து அதிமுக ஏங்க இது நான் இப்போ மாநகராட்சி மட்டும்தான் கேட்குறேன். நீங்கள் அதை எங்களுடைய கட்சி இதில் நாளைக்கு வேறு இதில் கேட்கும்போது இது நம்ம முழுக்க மதுரை நீதி கேட்ட மதுரை, கண்ணகி நீதி கேட்ட மதுரையில் அதிமுக நீதி கேட்குறது.